12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தல், போதிக்கவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் அதிகாரம் அளித்தல். இயேசு கிறிஸ்து உதாரத்து வாசஸ்தலத்துக்கு வந்தபோது அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு போதிக்கவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் அதிகாரம் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்தார். அவர் அவர்களை தம்முடைய சீஷர்கள் என்று அழைத்தார். அவர்கள் செய்யும்படி இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்களை சீஷர்கள் செய்தார்கள். ஞானஸ்தானம் கொடுப்பது எப்படி என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவர் அவர்களுக்கு கூறினார். அந்த நபரை தண்ணீருக்குள் மூழ்க வைத்து மீண்டும் மேலே வர உதவ அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு அவர்களுக்கு கற்பித்த விதத்தில் எப்பொழுது ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் அவர்களுக்கு போதித்தார். இயேசு தம்முடைய சீஷர்கள் ஒருவரை ஒருவர் ஒத்துப்போக வேண்டும், வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று விரும்பினார். அவர்கள் வாக்குவாதம் செய்தபோது அவர்கள் அவருடைய போதனைகளை பின்பற்றவில்லை என்றும் அவர் கூறினார். தம்மில் விசுவாசிக்கவும் மனம் திரும்பவும் ஞானஸ்தானம் பெறவும் அதனால் அவர்கள் மீண்டும் பரலோக பிதாவிடம் வாழ முடியும் என்று இயேசு மக்களுக்கு போதித்தார். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் அவர்கள் அவரை விசுவாசித்தால் அவர்கள் பரலோக பிதாவையும் விசுவாசிக்கிறார்கள் என்றார். இயேசுவும் பரலோக பிதாவும் உண்மையானவர்கள் என்பதை அறிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவுவார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதித்து முடித்தபோது சென்ற எல்லா மக்களும் போதிக்கும்படி அவர் அவர்களிடம் கூறினார். அவர்கள் எதை சாப்பிடுவார்கள், எதை குடிப்பார்கள், எதை உடுத்துவார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொன்னார். அவர்கள் பரலோக பிதாவுக்கு ஊழியம் செய்தால் பரலோக பிதா அவர்களை பராமரிப்பார் என்று அவர் அவர்களிடம் கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சீஷர்களைப் போல நாமும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.